ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னென்ன புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் போடுவேன். நல்லா தான் வியூஸ் போகும் ஷார்ட் வீடியோலாம். நான் என்ன நினச்சிட்டேன்னா, அனலைட்டிக்கில் போயிட்டோன்னா அதில் வாய்ஸ் ஸ்டுடியோன்னு இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் ஸ்டுடியோவில் போயிட்டு நம்மளோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் அதில் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து அனலைட்டிக்னு இருக்கும். அனலைட்டிக்னு அந்த அனலைட்டிக்கில் போனோம்னா ஹவர்ஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ். அந்த வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதிலதே நமக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சி நானும் வீடியோ நிறையா போட்டுகிட்டே இருந்தேன். 700 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வரவே இல்லை. 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டேன், 500 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டேன். அமௌண்ட் வரும்னு நினச்சி ஆசையாக அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் போகும்போதும். ஆனால் அப்புறம் தான் தெரியுது வாட்ச் ஹவர்ஸ் அதில் வர்றது ஆட் ஆகாது இதில் அப்படின்னு. நமக்கு அந்த வாய்ஸ் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, வாய்ஸ் ஸ்டுடியோவிலே கொடுத்துருப்பாங்க. அனலைட்டிக் பக்கத்தில் லாஸ்ட்டில் ஏன்னு ஒன்று இருக்கும். அந்த ஏனில் போனோம்னா அதுக்கு அடுத்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. அது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும். அதுக்கப்புறமா 3000, அதில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ரீச் பண்ணால் ஏதோ சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னது, ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அது பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட்டே வரும்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் ஆசையாக இருந்தேன், இதில் வர வாட்ச் ஹவர்ஸ் 4000 போனால் நமக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம போடுற வீடியோ வந்து நல்ல கண்டென்ட் இருக்கணும். எனக்கு நிறைய வரும், நீங்கள் மாற்றுங்க, தம்ப்நெயில் மாற்றுங்க, கண்டென்ட்டை மாற்றுங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாட்டுன்னு வீடியோ போட்டுட்ருப்பேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அந்த டைம் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு அமௌண்ட் வரல தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது எதனா எல்லாம் மிஸ்டேக்குன்னு அப்புறம் நான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம தம்ப்நெயில் சரியாக வைக்கல. லாங் வீடியோவில் தான் நமக்கு டைம் கிடைக்குது. ஷார்ட் வீடியோவில் வந்து நமக்கு நிறைய வியூஸ் போகுது, ஆனால் அதில் டைம் கிடைக்கல. ஏன்னா எவ்வளோ பேர் ரிட்டனாக நம்ம அது பார்க்குறாங்க, நம்மளோட சேனலை மறுபடியும் வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. சும்மா கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் அது வியூஸ்னு காட்டுது. அதனால் நமக்கு டைம் வந்து கிடைக்காது. ஒருத்தர் பார்த்தா கூட அந்த நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தான் நமக்கு நல்ல டைம் கிடைக்கும். அதனால் போடுறத நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, தம்ப்நெயில் நல்லா போடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு அந்த ஏன்னு வரதில் ஃபுல்ஃபில் ஆனால் தான் வாட்ச் ஹவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபும் சரி, வியூஸும் அதில் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நமக்கு அமௌண்ட்டே வரும். நான் அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுங்க, தம்ப்நெயில் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.